ஓகே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3 இருக்கு இல்லையா? எக்ஸசைஸ் 6.3 எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி வரும்னா சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே. ஸோ சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸில் நமக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது, என்னென்ன சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா AA ஒரு AAA இருக்குது, SAS இருக்குது, SSS இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்டை ரீகால் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும். ஸோ கான்செப்ட் ரீகால் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், ட்ரையாங்கிள்ஸ் கான்செப்ட் ரீகால்னு சொல்லிட்டு. ஓகேவா? ட்ரையாங்கிள்ஸ் கான்செப்ட்க்கு நான் தனியாக கான்செப்ட் மட்டும் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஓகே. இதில் இந்த வெரி ஃபர்ஸ்ட் கொஷின் எந்த கொஷின் டீச் பண்ண போகிறேன்? 4th கொஷின் டீச் பண்ண போகிறேன். இந்த 4th கொஷினில் என்ன ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க? 6.36 ஃபிகர் ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கிவன் டேட்டா? QR டிவைடட் பை QS equal to QT divided by PR. இது given data. அது இல்லாமல் angle 1ம் angle 2ம் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை triangle PQS and TQR சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ எதுக்கு இந்த angle 1 angle 2 ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க? angle 1 எந்த ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், ட்ரையாங்கிள் PQRல angle 1ம் angle 2ம் இருக்கா? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னா, ஸோ அந்த ரெண்டு ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த ரெண்டு சைட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் எந்த ரெண்டு சைட்ஸு? PQவும் PRவும் எப்படி இருக்கும்? PQ and PR. ஓகே. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா சைடு PQ ஈக்குவல் டு PRன்னு சொல்லலாம். ஓகே. சரி, இப்போ நம்ம எந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணுமோ ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு ட்ரையாங்கிளை தனியாக ட்ரா பண்ணுங்களேன். ட்ரையாங்கிள் PQS கொடுத்துருக்காங்களா, அந்த கொஸ்டின்லேருந்தே நம்ம எடுக்கலாம். ட்ரையாங்கிள் PQS அதை தனியாக ட்ரா பண்ணுங்கள். இங்கே Q இருக்குது, S இருக்குது, P. நெக்ஸ்ட்டு TQR ஃபிகரில் எப்படி இருக்கோ அந்த பொசிஷன் மாறாமல் அப்படியே எழுதுங்க, TQR. ஸோ இந்த ரெண்டு ஃபிகரும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஃபிகரில் ஏதாவது ஆங்கிள் காமனாக இருக்குமா அப்படின்னா ஆங்கிள் Q காமனாக இருக்குது. நீங்கள் ஒரிஜினல் ஃபிகர்லையும் செக் பண்ணுங்கள். ஆங்கிள் Q பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபிகர்லையும் காமனாக இருக்குது இல்லையா? ஸோ ஆங்கிள் Q இஸ் காமன் இன் போத் த ட்ரையாங்கிள்ஸ். ஓகே. ப்ளஸ் ஒரு ரேஷியோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த ரேஷியோ செக் பண்ணி பார்க்கலாம். என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? QR டிவைடட் பை QS. QR எங்கே இருக்குது பாருங்கள், இது QR, இது QR, QR டிவைடட் பை QS. ஓகே, இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் QT அது இல்லாமல் தட் இஸ் ஈக்குவல் டு வாட்? QT டிவைடட் பை, இது நான் வேறு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், QT, இது QT டிவைடட் பை PR. பட் PR நம்ம ஆல்ரெடி எதுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், PQக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோமா? அப்போது இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவல். பாருங்கள், this QR divided by QS equal to வேறு என்ன கொடுத்துருக்காங்க? QT divided by PRன்னு இருக்குது கிவனில். பட் அந்த PRரை நம்ம PQக்கு ஈக்குவேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபிகரில் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா 2 செட் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் இன் ஈக்குவல் ரேஷியோ. ஓகே. ஏதாவது ரெண்டு சைட்ஸோட ரேஷியோ எப்படி இருக்குது? கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ப்ளஸ் இந்த ஆங்கிள் Q அந்த ரெண்டு சைடும் இன்க்ளூட் ஆகிருக்கு ஆங்கிள். கரெக்டாக? ஆங்கிள் Q இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் Q காமன், திஸ் இஸ் அன் இன்க்ளூடட் ஆங்கிள். அப்போது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்? SAS சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்? ட்ரையாங்கிள் PQS சிமிலர் டு ட்ரையாங்கிள் PQRன்னு சொல்லிடலாம். அதான் ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா? ஓகே. இதில் செகண்ட் அண்ட் தேர்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி, பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். இங்கே கொடுத்துட்டாங்க ட்ரையாங்கிள் ODC சிமிலர் டு ODC சிமிலர் டு OBAன்னு கொடுத்துட்டாங்க, கிவன்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ ஆங்கிள் O எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இதில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் இதில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஈக்குவல் ஆங்கிள் O. அதே மாதிரி இதில் இருக்க செகண்ட் லெட்டர் பாருங்கள், அப்போ ஆங்கிள் D ஈக்குவல் டு ஆங்கிள் B. அதே மாதிரி தேர்ட் லெட்டர் பாருங்கள், C, இதில் A. அப்போ ஆங்கிள் Cயும் ஆங்கிள் Aவும் ஈக்குவல். கரெக்டாக? ஸோ கொடுத்துருக்க டேட்டாவில் வந்து அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் எழுதிட்டோம். இது ஃபுல்லாக ஆங்கிள்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ சைட்ஸ் பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை.
இப்போ ஆங்கிள் பிஓசி ஈக்குவல் டு 125 டிகிரிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆங்கிள் பிஓசி, கரெக்ட். ஸோ இந்த ஆங்கிள் 125 டிகிரிஸ்னா அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? ஆங்கிள் டிஓசி என்ன இருக்கும் அப்படின்னா 55 டிகிரிஸ், பிகாஸ் தே ஆர் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். போத் த ஆங்கிள்ஸ் சம் அப் டு 180 டிகிரி அண்ட் ஆல்சோ போத் த ஆங்கிள்ஸ் லை ஆன் த சேம் லைன். தட் இஸ் கால்ட் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் 55 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இது 55 டிகிரினா இதுவும் எவ்வளோ? 55 டிகிரி, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா இதில் நமக்கு சிமிலாரிட்டிலே தெரிஞ்சிச்சு, ஆங்கிள் ஓ ஈக்குவல் டு ஆங்கிள் ஓன்னு கொடுத்துட்டாங்களா. இப்போ இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஓ 55 டிகிரினா இந்த ஆங்கிள் ஓவும் நமக்கு 55 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் யூசிங் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள் சி. இந்த ட்ரையாங்கிள் டிசிஓவில் ரெண்டு ஆங்கிள் தெரியும், ஒன்று 70 டிகிரி, இன்னொன்று 55 டிகிரி. ஸோ இப்போ ஆங்கிள் சி வேணும்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்கள். 180 degree minus 70 minus 55. Again you get 55 degree. If angle C equal to 55 degree, what is angle A? இதுவும் என்ன இருக்கும்? 55 degree தான். Because they are similar triangles னு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம எழுதியிருக்கோம் angle C யும் angle A யும் equal. அப்போ angle B எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? angle B பாருங்க, angle D க்கு தானே ஈக்குவல். angle D 70னா இதுவும் எவ்வளோ நமக்கு? 70. ஓகே, இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க? Find angle DOC. This DOC, DOC, this angle is DOC, that is equal to 55 degree. Next, angle DCO, this angle is DCO, எவ்வளோ? அதுவும் 55 degrees தான். Next, angle OAB, இந்த angle தான் நமக்கு angle OAB, அதுவும் நமக்கு 55 degree தான். Find it பண்ணியாச்சு. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இது. ஒரு ட்ரெபீசியம் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. See, diagonals AC and BD of a trapezium ABCD with AB parallel to DC. AB எதுக்கு parallel இருக்கணும்? DCக்கு parallel இருக்கணும். இந்த ட்ரெபீசியமோட நேம் ABCD. Diagonals AC and BD. Diagonals draw பண்ணிக்கலாம். Diagonals AC and BD. Okay, they intersect at a point என்ன கொடுத்திருக்காங்க? O. They intersect at a point O. Using a similarity criterion for two triangles, show that we have to prove this. ஏதாவது ஒரு similarity criterion யூஸ் பண்ணி நம்ம OA divided by OC equal to OB by OD ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, பாருங்க, நான் 2 triangles எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தனித்தனியாக ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் நம்ம சிமிலர்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஏன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட பார்ட்ஸ் தான் இது. இங்கே பாருங்க, இங்கே OA இருக்கு, இது OC இருக்கு, இது OB, இது OD. ஸோ கொடுத்துருக்க ரிசல்ட் நீ என்ன ப்ரூவ் பண்ணமோ அந்த ரேஷியோ வச்சே நீ எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணுங்கிறத நீ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொன்னால் மட்டும்தான் இந்த ரேஷியோ எழுத முடியும். சிமிலர்னு சொல்கிறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது? AA இருக்குது, AAA இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் செக் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்களேன், ஆங்கிள் ஓவும் அந்த ஆங்கிள் ஓவும் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் தானே. ஆங்கிள் ஓ ஈக்குவல் டு ஆங்கிள் ஓ, தே ஆர் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள், தே ஆர் ஈக்குவல். அதே மாதிரியே இந்த ஆங்கிள் பி ஈக்குவல் ஆங்கிள் ஏ பாருங்கள், இந்த ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல்னு சொல்ல முடியுமானா எஸ் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஏபியும் சிடியும் parallel lines தானே. AB and CD are parallel lines and AC is a transversal. Okay, which means angle A equal to angle C. They are alternate interior angles. Okay, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க போதும். என்ன criteria அப்ளை பண்ணிக்கலாம்? Any two corresponding angles equal இருந்தாலே அது ரெண்டும் similar triangles. So by AA similarity யூஸ் பண்ணி நம்ம எந்த ரெண்டு triangle சிமிலர்னு சொல்லலாம். இதில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர், இதில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், O, இங்கே O, இங்கே செகண்ட் லெட்டர் என்ன? A, இங்கே செகண்ட் லெட்டர் என்ன? C. இப்போ ரிமைனிங் இருக்க அந்த லெட்டர் என்ன? B, இதில் D. அப்போது திஸ் ட்ரையாங்கிள் OAB சிமிலர் டு திஸ் ட்ரையாங்கிள் OCD. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லிட்டோம். சொல்லிட்டா ரேஷியோஸ் எப்படி எழுதணும்? இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் பாருங்கள், OA டிவைடட் பை இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் OC. நீங்கள் ஃபிகர் பார்த்துலாம் எழுதினீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க, இதுலேருந்தே எழுதிடுங்க. AB டிவைடட் பை CD, AB டிவைடட் பை CD. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் பாருங்கள், OB, OD.
ஸோ ஓபி டிவைட் பை ஓடி. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணமோ அது கிடைச்சிருச்சா? ஓஏ பை ஓசி, ஓபி பை ஓடி. ஓஏ பை ஓசி இங்கே இருக்குது, ஓபி பை ஓடி இங்கே இருக்குது. இது தேவையில்லை. எனிவேஸ் இந்த ரெண்டு ரேஷியோ நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஃபோர்த்து கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது ஃபிஃப்த்து கொஸ்டின். ஃபிஃப்த்து கொஸ்டினும் ரொம்ப ஈஸி. ஓகே. S and T are the points on sides PR and QR of a triangle PQR such that angle P equal to angle RTS. Show the triangle RPQ similar to triangle RTS. So இங்கே நமக்கு எந்த ஒரு ஃபிகருமே கொடுக்கல, which means நீங்கள் தான் ஃபிகர் ட்ரா பண்ணணும். அப்போது triangle PQRனு ஒரு triangle மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் அந்த triangle ட்ரா பண்ணுங்க. triangle PQR. ஓகே. PR and QR. பாருங்க, S and T are points on the sides PR and QR of a triangle PQR. அப்போ Sங்கிறது ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் எந்த சைடில் எடுக்கணும்? PRங்கிற சைடில். ஸோ PRங்கிற சைட்லேருந்து நான் Sன்னு ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி QRங்கிற சைட்லேருந்து T ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த Sம் Tயும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. such that நமக்கு வேற எதுதான் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க? such that அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாலே அது given statement. such that அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா அது given statement. தென்னுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா அது to prove statement. தென்னுக்கு அப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அது to prove statement. such that அப்புறம் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா given. angle P and angle RTS are equal. இது angle P. angle RTS, இந்த angle, இந்த ரெண்டு angle நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. now we have to prove that, see, triangle, to prove triangle RPQ similar to triangle RTS. ஸோ இதுதான் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது சிமிலராக இருக்கணும்னா நமக்கு என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கணும்? ஆங்கிள் ஆர் ஆங்கிள் ஆர்க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஆங்கிள் P ஆங்கிள் Tக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஆங்கிள் Q ஆங்கிள் Sக்கு ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ எதெல்லாம் ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஆங்கிள் ஆரும் ரெண்டு ட்ரையாங்கிளுமே காமன் ஆங்கிளா? தனித்தனியாக வேணால் அந்த ஃபிகர் ட்ரா பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இது RPQங்கிற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் R இருக்குது. RTSங்கிற ட்ரையாங்கிளையும் ஆங்கிள் R இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிளுமே ஆங்கிள் R வந்து காமன். ஸோ ஒரு ஆங்கிள் நமக்கு ஈக்குவல்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் செட் ஆஃப் ஆங்கிள் ஈக்குவல்னு தெரிஞ்சாலே நம்ம AA கிரைட்டீரியா யூஸ் பண்ணி இது ரெண்டும் சிமிலர்னு சொல்லிடலாமா? இப்போ வேறு ஆங்கிள் என்ன இருக்குது? இப்போ ஆங்கிள் P பாருங்களேன். இந்த ஆங்கிள் Pயும் இந்த ஆங்கிள் Tயும் ஆல்ரெடி ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஆங்கிள் P அண்ட் ஆங்கிள் T. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. திஸ் இம்ப்ளைஸ் ஆங்கிள் P ஈக்குவல் டு ஆங்கிள் RTS which is given in the question. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் யூஸ் பண்ணி AA சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்? triangle RPQ similar to triangle RTS. அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகே. Okay, so next question number 6. இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா கொஷினுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. இன் ஃபிகர், இஃப் ட்ரையாங்கிள் ABE காங்க்ருவன்ட் டு ட்ரையாங்கிள் ACE, இது நமக்கு கிவன். அதே மாதிரி இஃப்க்கு பக்கத்தில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டும் கிவன் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, இது கிவன். இஃப் சச் தட் இது எல்லாமே கிவன் ஸ்டேட்மெண்ட். ஷோ தட் ட்ரையாங்கிள் ADE சிமிலர் டு ட்ரையாங்கிள் ABC. ஓகே, ஃபர்ஸ்ட் எது நமக்கு காங்க்ருவன்ட்னு கொடுத்துருக்காங்க? ABE காங்க்ருவன்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் அந்த ABEயை தனியாக எடுத்து ட்ரா பண்ணுங்கள். கொடுத்துருக்க ஒரிஜினல் ஃபிகரில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே ட்ரா பண்ணுங்கள். AE நீங்கள் எதுவும் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி ட்ரா பண்ண வேண்டாம். ABE. நெக்ஸ்ட்டு ACD. ACD இது ரெண்டும் காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள். கரெக்டாக? இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்லாம் என்ன? all the three corresponding sides are equal. இப்போ எப்படி ஈக்குவல் எழுதுறது? இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் பாரு, ஏபியா, இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் ஏசி. அப்போது இந்த ஏபியும் ஏசியும் ஈக்குவல். அடுத்து இங்கே செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் என்ன? பிஇ, இதில் சிடி. அப்போது இந்த பிஇயும் சிடியும் ஈக்குவல். அப்போ இது தேர்ட் சைடு.
இந்த சைட்ஸ் எல்லாம் ஈக்குவல். அதே மாதிரி அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவல். எந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்? ஏ அண்ட் ஏ, பி அண்ட் டி, சி அண்ட் இ. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ட்ரையாங்கிள் ஏடிஇ சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் தனியாக எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஏடிஇ, ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஆங்கிள் செக் பண்ணுங்க. ஏதாவது ஆங்கிள் நமக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஏன்னா நமக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது? டபிள்யூ ஆர் ட்ரிபிள் எஸ் இருக்குது, எஸ்ஏஎஸ் இருக்குது. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆங்கிள் செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் ஏதாவது ஆங்கிள் நமக்கு ஈக்குவலாக இருக்குமானா எஸ் இருக்குது. ஆங்கிள் ஏவும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக எஸ்எஸ்எஸ் வராதா? ஏன்னா எஸ்எஸ்எஸ்ல 3 கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ தான் எழுதணும். அப்போ அது ஆங்கிளே இல்லைன்னா அதை எடுத்துருங்க. அப்போ கண்டிப்பாக இது ஒரு இது, இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஓகே, இப்போ ஒரு ஆங்கிள் வந்துருச்சு. இன்னொரு ஆங்கிள் ஏதாவது ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? இங்கே காங்க்ருவன்ஸில் சைட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த ஆங்கிள் ஈக்குவல் சைட்ஸ்னா நமக்கு ரிமைனிங் இருக்கிறது ஒரே ஒரு க்ரைட்டீரியா எஸ்ஏஎஸ் தான். இதில் மற்ற எஸ்ஏஎஸ்ங்கிறது இந்த ஆங்கிள் என்ன ஆங்கிளாக இருக்கணும்? இன்க்ளூடட் ஆங்கிள் தானே. இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படின்னா அப்போ எந்த ரெண்டு சைட்ஸோட ரேஷியோ நமக்கு ஈக்குவலாக இருந்தால் எஸ்ஏஎஸ் க்ரைட்டீரியா அப்ளை பண்ண முடியும்? ஏடி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை ஏசி. இந்த ரெண்டு சைட்ஸோட கரஸ்பாண்டிங் ரேஷியோ இங்கே பாருங்க, ஏடி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை ஏசி. இதுதான் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். இது பாருங்க, இந்த ரெண்டு சைட்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்க ஆங்கிள் தான் இந்த ஆங்கிள் ஏ. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு சைட்ஸோட ரேஷியோ நம்ம ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? இது தனியாக இருக்கட்டும், இது ப்ரூவ் பண்ணணும். ஓகே, டு ப்ரூவ். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏடி டிவைடட் பை ஏபி மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போது நமக்கு காங்க்ருவன்சியில் இந்த ஏடி பாருங்களேன், இந்த ஏடிங்கிற சைடு எதுக்கு ஈக்குவல்? காங்க்ருவன்சி ஃபிகர் ஃபர்ஸ்ட் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். இந்த ஏடிங்கிற சைடு எதுக்கு ஈக்குவல்? ஏஇக்கு ஈக்குவல். அப்போது இந்த ஏடிக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம்? ஏஇ டிவைடட் பை, இப்போது அதே காங்க்ருவன்சியில் பாருங்கள், ஏபியை எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம்? ஏபி ஈக்குவல் டு ஏசி. அப்போ இங்கே இருக்க ஏபிக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? ஏசி. அப்போ ஏடி பை ஏபி எதுக்கு ஈக்குவலாக கிடைச்சிருக்கு? ஏஇ பை ஏசிக்கு ஈக்குவலாக கிடைச்சிருக்கு. இதுதான் ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ப்ளஸ் இன்க்ளூடட் ஆங்கிள், இது கூட ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ சொல்லிட்டோம். கரெக்டா? ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லிடலாம்? யூஸிங் எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா, ட்ரையாங்கிள் ஏடிஇ சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, அதே மாதிரி நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும் இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ. நான் சும்மா கான்செப்ட் மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் ப்ராப்பராக எழுதணும் எக்ஸாமில். இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு எழுதணும். இது காமன். இது யூஸிங் காங்க்ருவன்சி பார்ட்டில் கொடுத்துருக்காங்களே, அந்த காங்க்ருவன்சி டேட்டா யூஸ் பண்ணி எழுதுறோம். அதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7. ஒன்றுமே இல்லாத கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அது. கொஸ்டின் நம்பர் 7க்கு எந்த ஃபிகர் ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க? 6.38. திஸ் கொஸ்டின், திஸ் ஃபிகர், ரைட்? ஃபர்ஸ்ட் பாருங்க, altitudes AD and CE of triangle ABC intersect each other at the point P. First of all, altitude-na என்ன? altitude-ங்கிறது ஒன்றும் கிடையாது, அந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டு. ஓகேவா? altitude is nothing but height of the triangle. சரி, ஒரு ட்ரையாங்கிளுக்கு மேக்ஸிமம் நம்ம 3 ஹைட்ஸ் ட்ரா பண்ணலாம். ஒவ்வொரு சைட்ஸையும் பேஸாக வச்சு நம்ம ஹைட் ட்ரா பண்ணலாம். இங்கே எத்தனை ஆல்டிடியூட் கொடுத்துருக்காங்க? 2 ஆல்டிடியூட் கொடுத்துருக்காங்க, ஏடி அண்டு சிஇ. ஓகேவா? ஆல்டிடியூட் எப்பயுமே பேஸ் கூட 90 டிகிரி ஆங்கிள் தான் மேக் பண்ணும். ஆல்டிடியூட் அப்படின்னாலே 90 டிகிரி தான். ஸோ இது ஒரு ஆல்டிடியூட், இது ஒரு ஆல்டிடியூட், ரெண்டும் எந்த பாயிண்ட்ல மீட் ஆகுது? பி. ஓகே, இதெல்லாம் ஃபிகர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஷோ தட் இங்கேருந்தா நமக்கு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரையாங்கிள் ஏஇபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிடிபி. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரையாங்கிளை நான் ஹைலைட் பண்ணுறேன். ட்ரையாங்கிள் ஏஇபி, இது ஏஇபி. நெக்ஸ்ட் சிடிபி எது? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள். சிடிபி நான் வேற கலர்ல கொடுக்குறேன்.
ஸோ ஒன்று க்ரீன் ஒன்று ரெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளும் பாருங்கள் சிமிலர்னு சொல்ல முடியுமா? ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். இது ரெண்டும் பாருங்கள் நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஆங்கிள் பியும் என்ன ஆங்கிள்? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். நான் ஷார்ட்டாக ஆங்கிள் பின்னு சொல்கிறேன், பட் நீங்கள் எழுதுகிறப்போ ஆங்கிள் ஏபிஇ ஆங்கிள் சிபிடின்னு தான் எழுதணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ப்ளஸ் இந்த ஆங்கிள் பாருங்கள் 90 டிகிரி தானே. இது 90 டிகிரினா இதுவும் நமக்கு 90 டிகிரி தான். அதே மாதிரி இதுவும் நமக்கு 90 டிகிரின்னு கிடைச்சிருச்சா? சி இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளில் பினா செகண்ட் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இங்கே இ. இங்கே இ அப்படின்னா செகண்ட் ட்ரையாங்கிள் 90 டிகிரி கிட்ட என்ன லெட்டர் இருக்குது? டி. ரிமைனிங் என்ன லெட்டர் இருக்குது? ஏ. இங்கே வந்து சி. இந்த ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம். ஆங்கிள் பிஇஏ இல்லைனா நீங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே ஏ எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஃபர்ஸ்ட் ஏ எழுதுனீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? டி. இங்கே நெக்ஸ்ட் செகண்ட் வந்து இ எழுதுனா இது டி, இது பி, இது பி. ஆக்சுவலி இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீ ஆர்டர் எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணி எழுதுனா, பட் கரெக்டாக இந்த லெட்டருக்கு இந்த மேட்ச் மாறக்கூடாது. பி அப்படின்னா அதோட மேட்ச் இங்கே பி தான். இங்கே இ அப்படின்னா அதோட மேட்ச் டி தான். ஏ அப்படின்னா அதோட பேர் என்ன? சி தான். இந்த பேர் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஆனால் ஆர்டர் நீங்கள் எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம். எப்படி மாற்றி எழுதினாலும் கரெக்டாக அது பேரோட ஆர்டராக தான் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் பை AA சிமிலாரிட்டி. ரெண்டு ஆங்கிள் தானே சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். இதே மாதிரி தான் மற்றதும் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாருங்க, ஏபிடி. ஏபி ஸோ ஏபிடி ஒரு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் சிபிஇ, ரைட்டா? ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளில் ஏதாவது காமன் லெட்டர் இருக்கானா? ஆங்கிள் பி வந்து காமனாக இருக்குது. ஆங்கிள் பி தவிர வேறு ஏதாவது ஆங்கிள்ஸ் நமக்கு தெரியும்னா இருக்குது. இப்போது இது 90 டிகிரியா? இது 90 டிகிரி. அதே மாதிரி இதுவும் என்ன ஆங்கிள்? 90 டிகிரி. ஸோ இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிமிலாரிட்டி எழுதிடலாம். ஆங்கிள் ஏ, இங்கே ஆங்கிள் ஏ அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் லெட்டர் என்ன? ஆங்கிள் சி. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஆங்கிள் பி. ஆங்கிள் பி அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் லெட்டர் என்ன? ஆங்கிள் பிஏ தான், பிகாஸ் ஆங்கிள் பி இஸ் காமன். ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கிள் டி எடுத்துக்கோங்க. ஆங்கிள் டி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஆங்கிள் என்ன? ஆங்கிள் இ. ஸோ பை AA சிமிலாரிட்டி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஏஇபி சிமிலர் டு ஏடிபி. ஏஇபி எது? ஏஇபி. நெக்ஸ்ட் ஏடிபி. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் ஆங்கிள். அதே மாதிரி இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிளும் 90 டிகிரி. ஸோ AA சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பிடிசி பிஇசி. பிடிசி இது ஒரு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் பிஇசி. So in both the triangles, angle C is common and this angle is 90 degree, this angle 90 degree. So two corresponding set of angles equal கிடைச்சிருச்சு. So AA similarity யூஸ் பண்ணி நீங்கள் சிமிலர்னு சொல்லிடலாம். ஸோ C அப்படின்னா இங்கேயும் C தான், இந்த ட்ரையாங்கிள் D அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் E, நெக்ஸ்ட்டு P இங்கே B. ஓகே, ஸோ இது ரெண்டும் சிமிலர்.